கச்சத்தீவை மீட்கவும் இழந்த மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர வலியுறுத்தியும் வரும் 10ஆம் தேதியன்று திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்த மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் சங்க தலைவர் அல்போன்ஸ் தலைமையில் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் அவசர கூட்டம் சனிக்கிழமை அன்று நடந்தது. கடந்த மாதம் சென்னையில் நடந்த இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில் இலங்கை அரசு தொடர்ந்து தமிழக மீனவர்களை அச்சுறுத்தும் வகையில் பேசி வருவதை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்கவும் கச்சத்தீவை மீட்டுத் தரவும் வலியுறுத்தி வரும் 10ஆம் தேதி திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. உள்ள ஜனாதிபதி தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதுல முப்படை தளபதிகள், மீனவர் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் அத்தனை பேர் கலந்துருக்காங்க. அந்த மீட்டிங்ல ஒரு நாள் கூட இந்திய மீனவர்கள் நாங்க அனுமதிக்க மாட்டோம், அப்படி மீறி வந்தா அந்த மீனவர்களை நாங்க சிறைப்பிடிப்போம், கடுமையான தண்டனைகள் விதிப்போம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரியா அங்க உள்ள பிரதமரும் ஜனாதிபதியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பிரதமர்னா அதை விட அத்துமீறி மீனவர்களை சுட்டு தள்ளுவோம் சொல்றாரு. இந்திய அரசாங்கம் மிக மிக மௌனமாக, இந்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இது சம்பந்தமா மறுப்போ எதுவுமே சொல்லாம அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால உடனடியா இதுக்கு மறுப்பறிக்கையோ அல்லது மாற்று நடவடிக்கையோ எடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை இந்த அரசுகள் பண்ணணும். இக்கூட்டத்தில் பல்வேறு மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.